KN நேரு குடும்பத்தினரை சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை. 100 கோடி பணம், 90 சவரன் தங்கம் தோண்ட அள்ளும் அமலாக்கத்துறை. அதிகாலை அதிரடியாக இறங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, பெசன்ட் நகர், CIT காலனி, MRC நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்பான இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் திமுக அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் திமுக நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான அருண் நேரு வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் அருண் நேருவுக்கு சொந்தமான சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலும் அவரது சகோதரரான KN ரவிச்சந்திரன் தொடர்புடைய TVH நோவெல்லா நியூ நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் KN நேருவின் மற்றொரு சகோதரரான மணிவண்ணனின் வீடு கோவை சிங்காநல்லூர் அருகில் உள்ள மசக்காளிபாளையம் TVH காந்தா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ளது. காலை அவரது வீட்டிற்கு 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். KN நேருவின் சகோதரி உமா ஆகியோருக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கோவை மசக்காளிபாளையம் பகுதியில் TVH ஏகந்தா குடியிருப்பில் உள்ள KN நேருவின் உறவினர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவியின் வங்கிக் கணக்கிலிருந்து அதிகப்படியான பண பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தற்போது முதற்கட்ட தகவல் கூறப்படுகிறது. KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய கோவையில் உள்ள TVH நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. ட்ரூ வேல்யூ ஹோம் என்ற TVH கட்டுமான நிறுவனம் கோவை திருச்சி சாலை, அவினாசி சாலை உட்பட பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து வருகிறது. இதற்கு முன்னர் இந்த நிறுவனங்களில் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற சோதனையில் 100 கோடி ரூபாய் பணமும் 90 சவரன் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் KN நேருவின் ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை ரெய்டு குறித்த தகவல் அறிந்து வீட்டில் குவிந்து வருவதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காரணம், கடந்த காலங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொந்தமான இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் சோதனை நடைபெற்ற இடத்திற்கு செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் திரண்டு அங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாகனம் அடித்து நொறுக்கினார்கள். மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பணி செய்ய விடாமல் தடுத்து ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் கோபம் அடைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைத்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர்கள் நினைத்தது போன்று செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைத்தனர். சுமார் 1.5 வருடம் போராடி ஜாமீன் பெற்று வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி. அப்படி ஒரு சூழல் KN நேருவுக்கு சொந்தமான இடங்களில் நேர்ந்தால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கோபத்துக்கு உள்ளாகி செந்தில் பாலாஜிக்கு நடந்தது போன்று KN நேருவுக்கும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக KN நேருவின் ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை ரெய்டு குறித்த தகவல் அறிந்து வீட்டில் குவிந்து வருவதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்.